meet all. Okay, now we talk about fire. Yes, fire ஒரு climatic factor-ஆக இருக்கும். ஃபயர் பற்றி தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஃபயர்னா என்னன்னு தெரியும் இல்லையா? எஸ், நிறைய படத்தில் தீயா வேலை செய்யணும் குமார் அப்படின்னா நிறைய படம் பார்த்துருப்பேன். கேஸ் ஃபயர்னா என்னன்னு தெரியும். எஸ், இந்த ஃபயர்ஸில் கூட தீ பற்றி தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். எஸ், ஏதோ ஒரு காம்பனண்ட், ஏதோ ஒரு சப்ஸ்டான்ஸ் பேர்ன் ஆகுது, ஃபயர் ஆகுது அப்படின்னா எஸ் டெஃபினட்டாக அங்கேருந்து ஹீட் ஆஸ் வெல் அஸ் லைட் நமக்கு கிடைக்கும் இல்லையா? இந்த ஃபயரிங்ன்றது கம்ப்யூசன் இது ஒரு கெமிக்கல் ப்ராசஸாக இருக்கும். இந்த கெமிக்கல் ப்ராசஸ் ஆஃப் கம்ப்யூசன் அப்போது நமக்கு ஹீட் ஆஸ் வெல் அஸ் லைட் ரெண்டுமே ரிலீஸ் ஆகும். ஓகே, இது எந்த காம்போனண்ட் எரிஞ்சாலும் இது ரெண்டும் ரிலீஸ் ஆகும். இதோடைய அமௌண்ட் மட்டும் வேரி ஆகும். எஸ், இந்த ஃபயர்ன்றது ஃபயர் இஸ் ஆன் எக்ஸோதெர்மிக் ஃபேக்டர். எஸ், எக்ஸோ அப்படின்னா வெளியில் ஓகே ஹீட்டை ரிலீஸ் பண்ணக்கூடிய வெளியிடக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ஃபயராக இருக்கும். ஃபயர் இஸ் ஆன் எக்ஸோதெர்மிக் ஃபேக்டர் விச் வாஸ் காஸ்ட் டியூ டு த கெமிக்கல் ப்ராசஸ் ஆஃப் கம்ப்யூசன். ஓகே, கம்ப்யூசன் ப்ராசஸ் மூலமாக பேர்னிங் ப்ராசஸ் மூலமாக பேர்னிங் சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் அப்போது நமக்கு ஹீட் ஆஸ் வெல் அஸ் லைட் ரெண்டுமே கிடைக்கும். அதனால தான் இந்த ஃபயர்ன்றது எக்ஸோதெர்மிக் ஃபேக்டர் அப்படி சொல்லியிருக்காங்க. இந்த ஃபயர்ன்றது யூஸ்வலாக மேன்மேட் ஒன்னாக இருக்கும். ஓகே, எல்லா டைமும் மேன்மேடாக இருக்குமா அப்படின்னா இல்லை, சம்டைம்ஸ் மட்டும் இது நேச்சுரலாக டெவலப் ஆகக்கூடிய விஷயமா இருக்கும். ஓகே, நேச்சுரலாக எப்படி டெவலப் ஆகும் அப்படின்னா ட்ரீயோடைய சர்ஃபேஸ் அந்த ரெண்டு ட்ரீக்கு இடையில ஃப்ரிக்ஷன் நடக்கும்போது ரெண்டு மரம் உராயும் போது எப்படி நம்ம ஆதி காலத்தில் வேட்டையாடின ஒரு விலங்கினத்தை அதோடைய மாமிசத்தை சமைச்சு சாப்பிட்றதுக்காக சிக்கிமுக்கி கல்லை உராய்ச்சி அதுலேருந்து வந்த நெருப்பை யூஸ் பண்ணி அதை பாயில் பண்ணி சாப்பிட்டாங்களோ அதே போல் ரெண்டு கல் மட்டும் உராயும் போது தான் அந்த நெருப்பு வரும் கிடையாது, ரெண்டு மரம் உராயும் போது கூட நெருப்பு வரும். அதுதான் நேச்சுரலி மேடட் ஃபயர் அப்படி சொல்லியிருப்பாங்க. யூஸ்வலாக ஃபயர்ன்றது எக்ஸோதெர்மிக் ஒன்னாக இருக்கும், மேன்மேட் ஒன்னாக இருக்கும். ஆனால் எல்லா டைமும் மேன் தான் இந்த ஃபயருக்கு ரீசனாக இருப்பாங்கன்னு இல்லை, சில டைம்ஸ் சம்டைம்ஸ் மட்டும் நேச்சுரலி டெவலப்டு ஒன்னாக இருக்கும். எப்படி நேச்சுரலாக டெவலப் ஆகும் அப்படின்னா ட்ரீயோடைய சர்ஃபேஸ்க்கு இடையில இந்த ஃப்ரிக்ஷன் இருக்கும்போது இடையில இருக்கிற ஃப்ரிக்ஷன் ரெண்டு மரம் உராயும் போது கூட தீ வரும் அப்படி சொல்லியிருப்பாங்க. இந்த ஃபயரை 3ஆக கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க: கிரவுண்ட் ஃபயர், சர்ஃபேஸ் ஃபயர் அண்ட் கிரான் ஃபயர். கிரவுண்ட் ஃபயர்ன்றது ஃப்ளேம்லெஸ் ஃபயராக இருக்கும், மண்ணுக்குள்ளவே இருக்கும், சாயிலுடைய சப்டேரியன் ஏரியாவில் மட்டும் இருக்கிறது ஃப்ளேம்லெஸ் ஃபயராக இருக்கும். இந்த சப்டேரியன் ஏரியாவில் இருக்கிற ஃப்ளேம்லெஸ் ஃபயரை தான் கிரவுண்ட் ஃபயர், கிரவுண்டுக்குள்ளவே இருக்கிற ஃபயரை ஃப்ளேம்லெஸ் ஃபயரு கிரவுண்ட் ஃபயர் அப்படி சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் சர்ஃபேஸ் ஃபயர். சர்ஃபேஸ் ஃபயர் வரும்போது லேண்டோடைய சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஹர்ப்ஸ் அண்ட் ஷர்ப்ஸை கன்சியூம் பண்ணக்கூடிய ஃபயரை சர்ஃபேஸ் ஃபயர் அப்படி சொல்லுவாங்க. தேர்ட் ஒன் கிரான் ஃபயர். கிரான் அப்படின்னாவே மகுடம் இல்லையா? ஒரு ஃபாரஸ்ட்டில் அதோடைய மகுடமாக அதோடைய வெஜிடேஷன் க்ரோத் இருக்கும் இல்லையா? நம்ம கஸ்கட்டெல்லாம் படிக்கும்போது ஒரு ட்ரீயோடைய கெனாஃபி லேயராக இருக்கும், அதோடைய மேல் பகுதியில் மட்டும் ஒரு லேயராக இருக்கும் அப்படின்னு பார்த்துருவோம் இல்லையா? அதே போல் தான் இங்கேயும் ஃபாரஸ்டோடைய கெனாஃபி லேயரை பேர்ன் பண்ணக்கூடிய கன்சியூம் பண்ணக்கூடிய ஃபயரை கிரான் ஃபயர் அப்படி சொல்லுவாங்க. அதாவது சப்டேரியன் ஏரியாவில் இருக்கிற ஃப்ளேம்லெஸ் ஃபயர் சொல்லக்கூடிய கிரவுண்ட் ஃபயர், ஹர்ப்ஸ் அண்ட் ஷர்ப்ஸை கன்சியூம் பண்ணக்கூடிய சர்ஃபேஸ் ஃபயர், ஃபாரஸ்டோடைய கெனாஃபி லேயரை பேர்ன் பண்ணக்கூடிய கிரான் ஃபயர். ஓகே, இப்படி தான் ஃபயரை 3ஆக டிவைட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஃபயரோடைய எஃபெக்ட்ஸ் என்ன பார்க்கலாம். ஃபயர்ன்றது டெஃபினட்டாக டேரெக்டாக ஒரு ஆர்கானிசமில் பிளான்ஸில் லீத்தல் எஃபெக்ட்ஸை லீட் பண்ணக்கூடியது தான் ஃபயராக இருக்கும். லீத்தல் எஃபெக்ட்னா என்ன, நம்ம செகண்ட் சாப்டர் ஜெனட்டிக்ஸ்லேயே படிச்சிருக்கோம் இல்லையா? லீத்தல்ன்றது டெத்தை லீட் பண்ணக்கூடிய ஃபேக்டராக இந்த ஃபயர் இருக்கும். ஓகே, ஃபயர் டேரெக்டாக ஒரு பிளான்ட்லேயோ இல்லை ஒரு ஆர்கானிசத்துலேயோ லீத்தல் எஃபெக்டை டெத்தை காஸ் பண்ணுறது ஃபயராக இருக்கும். ஓகே, நம்ம ஒரு ஆர்கானிசம் டை ஆகிடுச்சுன்னா ஓகே, சப்போஸ் டை ஆகலை தீக்காயத்தோடு தப்பிச்சிக்கிச்சு அப்படின்னா ஓகே, அந்த பேர்னிங் ஸ்கேஸோ இல்லை பேர்னிங் வூண்ட்ஸோ அந்த ஆர்கானிசத்தை அஃபெக்ட் பண்ணும். எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா வூண்டிங்ஸும் அஃபெக்ட் பண்ணும். ஓகே, அது வூண்டிங்ஸ் டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணும். அந்த வூண்டிங்ஸ் இன்டைரக்டாக அந்த வூண்டிங்ஸ் வழியாக ஒரு பேத்தஜனோ இல்லைனா ஒரு பேரசைட்ஸோ இல்லை ஒரு ஃபங்கையோ ஒரு ஸ்போரோ இல்லை இன்செக்டோ அது வழியாக இன்வைட் ஆகி அந்த ஆர்கானிசம் போய் அஃபெக்ட் பண்ண வைக்கும், அஃபெக்ட் ஆகும். அது லீட் பண்ணுறது இந்த ஃபயராக இருக்கும். இந்த ஃபயர் ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஃபாரஸ்ட் ஃபயர் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஃபாரஸ்ட்டில்
அந்த லைட் எப்படி இருந்துச்சு, ரெயின்ஃபால் எப்படி இருந்துச்சு, அதோட அந்த இடத்துல நடந்த நியூட்ரியன் சைக்கிள் எப்படி இருந்துச்சு, சாயிலோட ஃபர்டிலிட்டி எப்படி இருந்துச்சு, சாயிலோட pH எப்படி இருந்துச்சு, சாயிலோட ஃப்ளோரா எப்படி இருந்துச்சு, சாயில் ஃப்ளோரானா அந்த சாயிலில் இருக்கிற க்ரோ ஆகிற பிளான்ட், சாயில் ஃபானானா அந்த சாயிலில் இருக்கிற அனிமல்ஸ் இந்த ஃபானாவாக இருக்குமா. ஓகே, இதுக்கும் அந்த அந்த ஃபாரஸ்ட் பேர்ன் ஆனதுக்கு அப்புறமா இந்த லைட், ரெயின்ஃபால், நியூட்ரியன் சைக்கிள், ஃபர்டிலிட்டி ஆஃப் சாயில், pH ஆஃப் சாயில், சாயில் ஃப்ளோரா அண்ட் ஃபானாலாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டெஃபினட்டாக அங்கே ஆல்ட்ரேஷன் இருக்கும். ஓகே, விச் மீன்ஸ் இந்த ஃபயர் சொல்லக்கூடிய இந்த எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ் ஒரு ஏரியாவில் அந்த ஏரியாவில் கிடைக்கக்கூடிய அந்த ஏரியா ரிசீவ் பண்ணுற லைட்டில், டெம்பரேச்சரில், நியூட்ரியன் சைக்கிளில், ரெயின்ஃபாலில், ஃபர்டிலிட்டி, அதோடைய சாயிலோட ஃபர்டிலிட்டி, ஃப்ளோரா, ஃபானா எல்லாத்துலேயுமே ஒரு சேஞ்சஸை, ஆல்ட்ரேஷன்ஸை லீட் பண்ணுற மாதிரி இருக்கிறது இந்த ஃபயராக இருக்கும். நம்ம 11th படிக்கும் போது கார்ஃபோஃபிலியஸ் ஃபங்கஸ் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்பேன். சாண பூஞ்சைகள், கவுடங்க்கு மட்டும் க்ரோ ஆகக்கூடிய ஃபங்கஸை வந்து கார்ஃபோஃபிலியஸ் ஃபங்கஸ் அப்படி படித்தோம் இல்லையா. இங்கே நமக்கு பேர்ன்டு ஏரியாஸில் இருக்கக்கூடிய சாயிலில் மட்டும் க்ரோ ஆகுறது இல்லை பேர்ன்டு ஏரியாஸில் மட்டும் க்ரோ ஆகக்கூடிய ஃபங்கஸை பைரோஃபிலியஸ் ஃபங்கஸ் அப்படி சொல்லுவாங்க. அதாவது எரிந்த மண் விரும்பிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த பேர்ன்டு ஏரியாஸில் இருக்கிற சாயிலில் க்ரோ ஆகக்கூடிய ஃபங்கையோட டேர்ம் தான் பைரோஃபிலியஸ். ஓகே, இந்த பைரோஃபிலியஸ் ஃபங்கஸை ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. அது பைரோனிமா கான்ஃப்ளூயன்ஸ். இதில் பாரு, ஒரு பேர்ன்டு ஏரியாவில் அந்த பேர்ன்டு வுட்டு மேலே டெவலப் ஆகிருக்கு இல்லையா. ஓகே, நம்ம இங்கே டெஃபினிஷன் கொடுக்கும்போது உனக்கு வந்து பேர்ன்டு ஏரியாஸ், சாயில் ஆஃப் பேர்ன்டு ஏரியாஸில் டெவலப் ஆகிற ஃபங்கஸ் தான் பைரோஃபிலியஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஓகே, பேர்ன்டு சாயிலில் மட்டும் கிடையாது, பேர்ன்டு வுட்டு மேலே கூட இந்த பைரோஃபிலியஸ் ஃபங்கஸ் டெவலப் ஆகும். ஓகே, அதுதான் உனக்கு பைரோனிமா கான்ஃப்ளூயன்ஸ் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களா. ஓகே, பைரோனிமா கான்ஃப்ளூயன்ஸ் விச் இஸ் ஆன் எக்ஸாம்பிள் ஃபார் பைரோஃபிலியஸ் ஃபங்கஸ். உனக்கு இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின், அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, இந்த பைரோனிமா சொல்லக்கூடிய ஃபங்கஸ் மட்டும் கிடையாது, டெரிஸ் விட்டேடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபர்ன். இது வந்து ஃபர்ன்ன்றது உனக்கு தெரியும் இல்லை, டெரிடோஃபைட்டிக் ஆர்கானிசம், வாஸ்குலர் கிரிப்டகம். இந்த டெரிஸ் சொல்லக்கூடிய ஃபர்ன் ஆஸ் வெல் அஸ் பைரோனிமா சொல்லக்கூடிய ஃபங்கஸ், இதெல்லாமே பேர்ன்டு ஏரியாஸில் டெவலப் ஆகக்கூடிய ஆர்கானிசமாக இருக்கும். நெக்ஸ்ட் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் ஃபயர்ஸ்லாம் இதுதான் சொல்லியிருப்பாங்க. இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் ஃபயர். ஓகே, இந்த இடத்துல ஃபயரிங் இருந்திருக்கு, இந்த இடம் பேர்ன்டு ஏரியான்றது நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், அந்த விஷயத்தை நமக்கு எதெல்லாம் இண்டிகேட் பண்ணோம் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் இந்த டெரிஸ் விட்டேடா சொல்லக்கூடிய டெரிடோஃபைட்டிக் ஆர்கானிசம் ஃபர்னும் பைரோனிமா கான்ஃப்ளூயன்ஸ் சொல்லக்கூடிய இந்த ஃபங்கஸ், இது ரெண்டும் ஃபயர் இண்டிகேட்டராக ஆக்ட் ஆகும், இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் ஃபயர்ஸாக ஆக்ட் ஆகும். டெரிஸ்ன்றது ஃபர்ன், டெரிடோஃபைட்டிக் ஆர்கானிசம், பைரோனிமான்றது ஃபங்கஸாக இருக்கும். ஓகே, இந்த டெரிஸ் சொல்லக்கூடிய டெரிடோஃபைட்டிக் ஆர்கானிசமும் பைரோனிமா சொல்லக்கூடிய ஃபங்கஸும் பேர்ன்டு ஏரியா என்றதை இண்டிகேட் பண்ணும். ஓகே, இதுதான் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஓகே, விச் இண்டிகேட்ஸ் பேர்ன்ட் ஆஃப் அண்ட் ஃபயர் டிஸ்டர்ப்டு ஏரியா, ஸோ தட் தே ஆர் கால்டு இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் ஃபயர். ஓகே, பேர்ன்ட் ஆஃப் ஏரியா, டிஸ்டர்ப்டு ஏரியா, பேர்னிங் மூலமாக டிஸ்டர்ப்டு ஏரியான்றதை இண்டிகேட் பண்ணுற மாதிரி இந்த டெரிஸ் ஆர்கானிசமும் பைரோனிமா ஃபங்கஸும் இருக்கும். இதுதான் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் ஃபயர் சொல்லுவாங்க. உனக்கு இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் ஃபயர்ன்றது 1 மார்க் கொஸ்டின் கேட்டாங்கன்னா பைரோனிமா ஃபங்கஸையோ இல்லை டெரிஸ் டெரிடோஃபைட்டையோ நீ செலக்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஃபயர் பிரேக். ஓகே, இந்த ஃபயர் பிரேக்ன்றது என்னன்னா, நம்ம பார்த்தோம் இல்லையா, சர்ஃபேஸ் இடையில ஃப்ரிக்ஷன் வரும்போது ஃபயர் வரும் அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா. ஓகே, வெஜிடேஷன் டென்ஸாக இருக்குது அப்படின்னா கண்டினியூஸாக அது பேர்ன் ஆகிட்டே போயிடும் இல்லையா. ஓகே, ஆனால் இந்த வெஜிடேஷனுக்கு இடையில ஒரு பேரியர் இருக்குது, ஒரு கேப் இருக்குது அப்படின்னா அதுதான் ஃபயர் பிரேக்காக இருக்கும். ஓகே, இந்த கேப் which is made in between vegetation which act as a barrier to slow down or stop the progress of fire. ஓகே, ஒரு ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபயரிங் இருக்குது அப்படின்னா அந்த ஃபயரை நம்மளால் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக அந்த வெஜிடேஷனுக்கு இடையில ஒரு கேப் இருக்கணும். ஓகே, அப்போ தான் அந்த கேப் வந்து எய்தர் அந்த ஃபயரிங் ப்ராசஸை அதோடைய ப்ராக்ரெஸை ஸ்லோ பண்ணலாம் இல்லை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணலாம். அதாவது இந்த கேப் கொஞ்சமாக இருக்குது அப்படின்னா அது ஃபர்தராக அந்த கேப்பு தாண்டி அந்த தீ பற்றி எரியறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், ஸ்லோ டவுன் ஆகலாம். இந்த கேப் நிறையா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து ஃபயரோடைய ப்ராக்ரஸ் கண்டினியூ ஆகாமல் ஸ்டாப் ஆகிடும். ஓகே, இந்த ஃபயரோடைய ப்ராக்ரஸை ஸ்டாப் பண்ணுறதுக்கோ இல்லை ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்காகவோ வெஜிடேஷன்ஸ்க்கு இடையில ஒரு கேப்பை மேட் பண்ணுற அந்த ப்ராசஸை தான்
அந்த கேப்பை மேட் பண்ணுறது தான் ஃபயர் பிரேக் அப்படி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன்று உனக்கு நேச்சுரல் ஃபயர் பிரேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, நேச்சுரல் ஃபயர் பிரேக்குன்னு போது எஸ் டெஃபினட்டாக நம்மளை விட கடவுள் ரொம்ப ரொம்ப புத்திசாலி இல்லையா? ஓகே, அதாவது நம்ம காட்டுக்கு நடுவில் எதுக்குடா ஆறு ஏரி குளம் குட்டைலாம் எதுக்கு இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு தோணலாம். அந்த காட்டுக்கு நடுவில் இருக்கிறது எஸ் அஃப்கோர்ஸ் நம்ம மற்ற அனிமல்ஸ் எல்லாம் அதோடைய தண்ணி குடிக்கிறதுக்காக இருக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த நேச்சுரல் ஃபயர் பிரேக் ஆக்ட் ஆகிறதுக்காகவும் இந்த ரிவர்ஸ், லேக்ஸ், கேன்யான்ஸ் எல்லாமே வெஜிடேஷன்ஸ்க்கு இடையில இருக்கும். ஓகே, வெஜிடேஷன்ஸ்க்கு இடையில அதாவது நேச்சுரல் ஃபயர் பிரேக் மே அக்கர் when there is a lake of vegetation such as river, lake and canyon found in between vegetation may act as a natural fire break. ஓகே, நமக்கு ஃபாரஸ்ட்டில் கண்டினியூஸாக வெஜிடேஷன் இல்லாமல் சில இடத்துல வெஜிடேஷன்ஸ் லேக்கிங்காக இருக்கும், வெஜிடேஷன் இல்லாமல் இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல ரிவரோ, லேக்ஸோ இல்லை கேன்யான்ஸோ இருக்கும். ஓகே, ஏன் அந்த போல் ரிவரோ, லேக்ஸோ இல்லை கேன்யான்ஸோ இருக்கணும் அப்படின்னா ஓகே எதுக்காக அப்படின்னா இந்த ஃபயர் பிரேக்கு ஃபயரிங் ப்ராசஸை ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கோ இல்லை ஸ்டாப் பண்ணுறதுக்காகவோ இருக்கக்கூடிய ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு நேச்சுரல் பேரியராக இந்த லேக் ஆஃப் வெஜிடேஷன் விச் மீன்ஸ் ரிவர், லேக்ஸ் அண்டு கேன்யான்ஸ் இருக்கும். இதுதான் இந்த வெஜிடேஷன்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ரிவர், லேக் அண்ட் கேன்யானை தான் நேச்சுரல் ஃபயர் பிரேக் அப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரைட்டிடோம் வரும்போது நம்ம பெரிடம்னு ஒன்று படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? 11th படிக்கும்போது பெரிடம் வரும்போது எப்போ ஃபார்ம் ஆகும், எதுக்காக ஃபார்ம் ஆகும், எதுக்கிட்டேருந்து எதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். 11th ஸ்டாண்டர்ட்லேயே 2nd வால்யூமில் படிச்சிருக்கோம். இந்த ரைட்டிடோம் வரும்போது இதுவும் பெரிடம் மாதிரியே தான். நிறைய எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்டெம்மில் வாஸ்குலர் கேம்பியத்தோடைய அவுட் சைடில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கலெக்டிவாக பார்க் அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஓகே, நமக்கு பார்க் எப்போ ஃபார்ம் ஆகும்னா செகண்டரி க்ரோத் அப்போ ஃபார்ம் ஆகும் இல்லையா? ஓகே, இந்த செகண்டரி க்ரோத் அப்போது ஃபார்ம் ஆகிற பார்க் இருக்கு இல்லையா, இந்த பார்க் தான் ப்ரொடெக்டிவ் லேயராக இருக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஓகே, நம்ம லாஸ்ட்டாக ஃபார்ம் ஆன பெரிடமுடைய அவுட் சைட்லேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடிய ஸ்ட்ரக்சரை தான் ரைட்டிடோம் அப்படி சொல்லுவாங்க. ரைட்டிடோம்ன்றது ஒரு ஸ்ட்ரக்சரல் டிஃபென்ஸ், அதாவது ஒரு ஃபயர்னால் ஒரு ட்ரீ எரிஞ்சிடாமல் நம்ம வீரம் படத்தில் அஜித் சொல்வார் இல்லையா, என்னை தாண்டி போய் எதுவாக இருந்தாலும் செய், அதுபோல். ஓகே, அதுபோல் ஒரு ட்ரீ ஃபயர் ஆகாமல் அந்த ட்ரீயை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக அந்த ட்ரீக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரல் டிஃபென்ஸ் தான் இந்த ரைட்டிடோமாக இருக்கும். ஓகே, ரைட்டிடோம்ன்றது எங்கே இருக்கும் அப்படின்னா லாஸ்ட்டாக ஃபார்ம் ஆன பெரிடமோடைய எக்ஸ்டர்னல் சைடில் இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் பொசிஷனில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சரை தான் ரைட்டிடோம் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, இந்த ரைட்டிடோம்ன்றது டெட் லேயராக இருக்கும். ஒரு பிளான்ட்டோடைய பார்க்கில் இருக்கிற பார்க்னாவே டெட்டு, அதில் இருக்கிற ஃப்ளோயம் தவிர ப்ரைமரி ஃப்ளோயம் க்ரஷ் ஆகிட்டு இருக்கும், செகண்டரி ஃப்ளோயம் தான் இருக்கும் இல்லையா? செகண்டரி க்ரோத் அப்போ நீங்கள் படிச்சிருப்பீங்க. 11thலேயே இது படிச்சிருக்க இல்லையா? ஓகே, இந்த ரைட்டிடோம் வரும்போது உனக்கு அதுக்கு டெட் ஃப்ளோயம் அதை ரெஃபர் பண்ணுறது தான் ரைட்டிடோம் அப்படின்னு உனக்கு கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக செகண்டரி க்ரோத் அப்போது லாஸ்ட்டாக ஃபார்ம் ஆன பெரிடமோடைய அவுட்டர் சைடில் எக்ஸ்டர்னல் சைடில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரல் டிஃபென்ஸ் தான் இந்த ரைட்டிடோமாக இருக்கும். ரைட்டிடோமில் என்னெல்லாம் இருக்கும், எதுக்காக இருக்கும் அப்படின்னா உனக்கு இதிலே கொடுத்துருக்காம இந்த அவுட்டர் பார்க் இட் இஸ் எ ஸ்ட்ரக்சரல் டிஃபென்ஸ் பை பிளான்ட் அகெயின்ஸ்ட் ஃபயருக்கு அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரல் டிஃபென்ஸ் தான் இந்த ரைட்டிடோமாக இருக்கும். ஓகே, த அவுட்டர் பார்க் ஆஃப் ட்ரீஸ் விச் எக்ஸ்டென்ஸ் டு த லாஸ்ட் ஃபார்ம்டு பெரிடம் இஸ் கால்ட் ரைட்டிடோம். ஓகே, லாஸ்ட்டாக ஃபார்ம் ஆன பெரிடம் ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் ஆகி ஃபார்ம் ஆகிற ஸ்ட்ரக்சர் பார்க், அவுட்டரில் இருக்கிற ஒரு பார்க் தான் ரைட்டிடோமாக இருக்கும். ஃபயர்கிட்டேருந்து இந்த பிளான்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இருக்கிறது தான் ரைட்டிடோமாக இருக்கும். இந்த ரைட்டிடோம்குள்ளே என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா மல்டிபிள் லேயர் ஆஃப் சூப்பரைஸ்டு பெரிடம். நம்ம பெரிடம் ஃபார்மேஷன் அப்போது அவுட்டரில் பெல்லம் இருக்கும், இன்னரில் பெல்லோடம் இருக்கும் அப்படிலாம் பார்த்தோம் இல்லையா? பெல்லம் சூப்பரைஸ்டு செல்ஸாக இருக்கும் அப்படின்னு நிறைய படிச்சிருக்கோம் 11thலேயே. ஓகே, இங்கே இந்த ரைட்டிடோமில் மல்டிபிள் லேயர் ஆஃப் சூப்பரைஸ்டு பெரிடம் இருக்கும், as well as cortical cells இருக்கும், ஃப்ளோயம் டிஷ்யூஸ் இருக்கும். இதுவும் மோரார்லெஸ் பார்க் மாதிரியே தான் இல்லையா? ஓகே, பார்க் வரும்போது
வாஸ்குலர் டிஷ்யூஸ்க்கு அவுட் சைடில் இருக்கிறது எல்லாமே கலெக்டிவாக பார்க் படித்தோமா? எஸ், வாஸ்குலர் டிஷ்யூவோட அவுட் சைடில் என்ன இருக்கும்? ஃப்ளோயம் இருக்கும், கார்டெக்ஸ் இருக்கும், பெரிடம் இருக்கும். அப்படி தான் படித்தோம் இல்லையா? எஸ், சேம் அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த ரைட்டிடோம் விச் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் மல்டிபிள் லேயர் ஆஃப் சூப்பரைஸ்டு பெரிடம், கார்டிகல் செல்ஸ் as well as ஃப்ளோயம் டிஷ்யூ. இது எல்லாத்தையும் கன்சிஸ்ட் பண்ணிக்கிறது தான் இந்த ரைட்டிடோமாக இருக்கும். ரைட்டிடோம்ன்றது லாஸ்ட்டாக ஃபார்ம் ஆன பெரிடம்லேருந்து எக்ஸ்டெண்ட் ஆன ஒரு ஸ்ட்ரக்சர், அவுட்டர் பார்க் ஆஃப் ட்ரீ தான் ரைட்டிடோமாக இருக்கும். இது ஃபயர் கிட்டேருந்து ஒரு பிளான்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் டிஃபென்ஸ் தான் இந்த ரைட்டிடோமாக இருக்கும். ஒரு பிளான்ட்டை எதுக்கிட்டேருந்து ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு பிளான்ட் அப்படின்னா எஸ் பார்க்ன்றது ஸ்டெம்மில் தான் இருக்கும் இல்லையா? அப்போது நமக்கு ஒரு பிளான்ட்னு சொல்கிறத விட ஸ்டெம்மு. ஓகே, ரைட்டிடோம் விச் இஸ் யூஸ்டு டு ப்ரொடெக்ட் த ஸ்டெம் அகேன்ஸ்ட் ஃபயர், வாட்டர் லாஸ் as well as invasion of insects and prevent infections by microorganism. ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் ஒரு ட்ரீயை ஸ்டெம்மை இன்ஃபெக்ட் பண்ண விடாமல் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இருக்கிறது ரைட்டிடோமாக இருக்கும். as well as ஒரு இன்செக்ட் அது இப்போ குலவிலாம் இருக்குன்னா தொலைச்சிட்டு உள்ளே போயிடும் இல்லையா? அதுபோலலாம் இன்செக்ட் வந்து இன்வேட் ஆகி ஒரு ட்ரீயை டேமேஜ் பண்ண விடாமல் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இருக்கிறது ரைட்டிடோம். as well as வாட்டர் லாஸ். ஓகே, நமக்கு ஸ்டெம்மோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் படிக்கும்போது ஸ்டொமேட்டா இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா? ஓகே, இந்த ஸ்டொமேட்டா மூலமாக வாட்டர் லாஸ் ஆக விடாமல் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு மல்டி லேயர்டு சூப்பரைஸ்டு பெரிடம், கார்டெக்ஸ் அண்ட் ஃப்ளோயம் டிஷ்யூஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற இந்த ரைட்டிடோமோட ரோலாக இருக்கும். as well as ஃபயர் வருது அப்படின்னா இந்த ரைட்டிடோமை தாண்டி போய் தான் உள்ளே இருக்கிற ஸ்டெம் அதை அஃபெக்ட் பண்ண முடியும் இல்லையா? ஓகே, விச் மீன்ஸ் ரைட்டிடோம் விச் இஸ் யூஸ்டு டு protect the stem from fire, water loss as well as invasion of insect and used to prevent infections by microorganism. ஒரு மைக்ரோஆர்கானிசம் இன்ஃபெக்ட் பண்ண விடாமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும், இன்செக்ட் இன்வேட் ஆகாமல் விடாமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும், வாட்டர் லாஸ் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும், ஃபயர் கிட்டேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காகவும் இருக்கக்கூடிய ஒரு மல்டி லேயர்டு சூப்பரைஸ்டு பெரிடம் டிஷ்யூஸ், கார்டிகல் டிஷ்யூஸ், ஃப்ளோயம் டிஷ்யூஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற ஒரு ஸ்ட்ரக்சரல் டிஃபென்ஸ் தான் இந்த ரைட்டிடோமாக இருக்கும். ரைட்டிடோம்ன்றது லாஸ்ட் ஃபார்ம்டு பெரிடம்லேருந்து எக்ஸ்டெண்ட் ஆன ஒரு அவுட்டர் பார்க் ஆஃப் ட்ரீ தான் இந்த ரைட்டிடோமாக இருக்கும். எஸ், தேங்க்யூ.